வெல்கம் டு தென்னவல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம முதல்ல மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக சூடு தண்ணியில் 30 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட்டை இதில் இப்போ சேர்த்துடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர். இவ்வளோத்தையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அப்புறமா இப்போ பொடியெல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கம்மியாக சேர்த்தா போதும். அப்புறமா 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ மசாலா எல்லா இடத்துலையும் கோட்டார மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சிடலாம். உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சும் வந்துருச்சு. இது லைட்டாக கிரேவியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அது ட்ரை ஆகிறதுக்கு இது நம்ம ஓப்பன்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஓப்பனில் விட்டுறலாம். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிம்பிளான சிக்கன் ஃப்ரை தயாராகிருச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.